சவுண்ட் வைப்பாரு எல்லோ மைக். தலைவலி தலைவலியா இருந்துச்சு பேசுறேன். எத்தனை நாள் தலைவலி? இப்பதான் வரும்போது தான் இருந்துச்சு தலைவலி. முட்டிலாம் ரொம்ப வெயிட்டா இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ நீங்க ப்ரே பண்ணோன்னு பரவாயில்ல. கரங்களை தெரிவிக்க கத்தர் போய் சொல்லுங்க. புதுசா வந்தவங்களா ஃபர்ஸ்ட் நமக்கு மகிமை உண்டாதாக நேற்று ரொம்ப கால் வலியா இருந்தது. ஆண்டவர் இப்போ வந்து ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொல்ல கொடுத்தார். ஆண்டவர் போய் ஆமென். கரங்களை தெரிவிக்க கத்தர் போய் சொல்லுங்க. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நேரத்துலேருந்து ஒரே தலைவலி எரிச்சலாக இருந்து பாஷையை ப்ரே பண்ணி ஜபத்தில் ப்ரேயரில் இன்னொன்று கழிச்சு தலைவலாம் பாஷிட்டு புதுசா வந்தவங்களுக்கு என்ன படிச்சு ஜெபம் பண்ணும்போது எனக்கு 17 வருஷமா இந்த பின்வண்டியில் வந்து ரொம்ப பாரமாக இருக்கும், நிம்மதியாக தூங்க முடியாது, ரொம்ப போராட்டமாக இருக்கும். அந்த போராட்டம் வந்து நீங்கின மாதிரி ஏதோ எனக்குள்ளேருந்து வெளியே போன மாதிரி ஃபீல் பண்ண முடிஞ்சது என்னால். 17 வருஷத்துக்கு உபத்திரம் எனக்கு விடுதலையை கொடுத்த மாதிரி நான் எங்கேருந்து வரீங்க? நான் தாம்பரம். எதை பார்த்து வரீங்க? எதை பார்த்து வரீங்க? நான் ஃப்ரெண்டு ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்தேன் இங்கே. ஆமென். அல்லேலூயா. தலையில கட்டு போடப்பட்டு எந்த வேலையும் ஒழுங்கா செய்ய முடியாது. ஆமாம். தூக்கமே இருக்காது. ஆமாம். குடும்ப பிரிவினைகள் மத்தியில தான் வந்திருப்பீங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறது எவனா? அல்லேலூயா. தலைவலி இருக்கா பாருங்க. இப்போ இல்லை, சுத்தமா இல்லை. கர்த்தர் எங்க வலிக்கு தெரியுங்களா? இந்த இடம் வலிக்கு. ஒன்று உங்களை குறித்து கர்த்தர் பேசுறாருன்னா நீங்க கர்த்தருக்கு பிரியமான. ஆமென். எத்தனை ஆண்டுகளா இந்த விலகணும்? 17 வருஷம். 17 வருஷத்துக்கு அந்த பொறுத்ததுக்கு பலனாக கர்த்தர் நீ விடுதலை கொடுத்த கரங்களை ராமே சொல்லுங்க. வேற யாரும்? கதிர பசுராமக்கு ஸ்தோத்திரம். நான் இந்த தடவை இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன். டிவியில் பார்த்து தான் நான் இங்கே ப்ரேயர் பண்ணி ஜபம் பண்ணாங்க, பாஸ்டர் ஜபம் பண்ணாங்க. கேட்டதுக்கப்புறம் நான் இங்கே வரலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வந்தேன். வீட்டில் உடம்பு பேக் பெயின் ஆகுது. எங்கேருந்து வரீங்க? நான் மதுராந்தகம் மாட்டேன். மதுரை இல்லையா? மதுராந்தகம். நமக்கு செய்கிறேன் சார் வந்துருக்கு செய்யுங்க. சரி, என்ன பிரச்சனை உங்களுக்கு? குடும்ப சூழ்நிலைக்கு பிரச்சனை கோசம் வந்தாயா? இப்போ பேக் பெயின் இருந்துச்சு, உடம்பு பேக் பெயின் இருந்தது. பேக் பெயின் சுமார் ஆயிடுச்சு. பேக் பெயின் சரியாயிடுச்சு. இப்போ சரியாயிடுச்சு, சுமார் ஆயிடுச்சு. கொஞ்சம் சுமாராக இருக்கு, லைட்டாக தான் இருக்கும். லைட்டாக இருக்கு. இன்னும் கற்று சுகமாக இருக்கும். திரும்ப அப்படி வழி எங்கே இருக்கு? இயேசுவின் நாமத்தில் முதுகு வலியை உண்டு பண்ணுகிற ஆவியே இயேசுவின் நாமத்தில் கை தெரியும். உழுது போ, உழுது போ, உழுது போ, எழுது போ, உழுது போ, எழுது போ. விட மாட்டேன். தலை அடிப்படாது. நிரந்தரமா 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 நேரத்துமா வெளியேறு, 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 வெளியேறு. இயேசுவின் இயேசுவின் நாமத்தில் இப்ப எவ்வளவு வலி இருக்கு? கொஞ்சம் லைட்டாக இருக்கு, கொஞ்சம் லைட்டாக இருக்கு, சுத்தமா இல்லை, போயிடுச்சு. கொஞ்சம் லைட்டாக இருக்கு. லைட்டாக தானே இருந்தது. அது அப்படியே இருக்கு. இப்போ ஜாம் பண்ணும்போது அந்த வலி அப்படியே இருக்கு. கிட்ட கிட்ட வா, திரும்புங்க. நாமத்தில் எதை கேட்டாலும் இயேசுவின் நாமத்தில் முதுகுல போடப்பட்ட இந்த சூரிய கட்டுகள் போயிடும். வேற சாட்சி? காலையில் ரொம்ப உடம்புலாம் பலவீனமாக இருந்தது. வேலைக்கு போகலான்னு வந்தேன். நேற்று போடு போட்டு எங்கேருந்து வரீங்க? இப்போ பரவாயில்லையா? பரவாயில்ல, பலவீனம்லாம் கொஞ்சம் ஐயா, அந்த வலி எப்படி இருக்கு? சுத்தம் வச்சா கரங்களை வைத்து சொல்லுங்க. இன்னும் நிறைய பேர் ஜெபிச்சு இருக்கோம். லேடிஸ்லாம் ஜெபிச்சு சொல்லுங்க சொல்லுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 2 வருஷமாக எனக்கு தூக்கம் வராது பிரச்சனை இருந்துச்சு. தலையில் பின்னாடி வலிக்கும், வயிற்றில் வந்து அல்சர் பிரச்சனை, எதுவுமே சாப்பிட முடியாது, ரொம்ப உடல் சோர்வாக இருக்கும். என் பையன் ஜெபம் பண்ணும்போது இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கு. எங்கேருந்து வரீங்க? திருவண்ணாமலை. திருவண்ணாமலை. கர்த்தருக்கு சுகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. வேற யாருக்காவது? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு கொஞ்ச நேரம் ரொம்ப இடம் வலி போட்டு அமுக்கிற மாதிரி இருந்தது. இந்த பாஸ்டர் ப்ரேயர் பண்ண நல்லா ஆயிடுச்சு. அமுக்கெல்லாம் போயிடுச்சு. வலி போயிடுச்சா? எனக்கு 2 மூட்டு வலி ரொம்ப நாள் இருந்தது. ஆனால் இப்போ
முடிந்த வரைக்கும் கத்த பெரியவர்.